தெனாலிராமனும் முக்கண்ணன் குதிரையும். த த்ரீ-ஐட் ஹார்ஸ். ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு அரேபியாவிலிருந்து ஒரு குதிரை வியாபாரி வந்தான். அவன் அரசரிடம், மன்னா, என்னிடம் ஒரு அபூர்வமான குதிரை இருக்கிறது. அதற்கு 3 கண்கள் உண்டு. அந்த முக்கண்ணன் குதிரையை உங்களால் பார்க்க முடிந்தால் நான் அதை உங்களுக்கே இலவசமாக தந்துவிடுகிறேன். இல்லையென்றால் நீங்கள் எனக்கு 10,000 பொற்காசுகள் தர வேண்டும் என்று ஒரு விசித்திரமான சவால் விட்டான். அரசர் வியந்து, 3 கண்களா? சரி, அந்த குதிரையை உடனே அவைக்குள் கொண்டு வா என்றார். வியாபாரி சொன்னான், மன்னா, அது சாதாரண குதிரையல்ல, தெய்வ குதிரை. பேரறிஞர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டுமே அதன் 3வது கண் தெரியும். முட்டாள்களுக்கு அது வெறும் சாதாரண குதிரையாகத்தான் தெரியும் என்றான். அவையின் ஏமாற்றம். குதிரை அவைக்குள் கொண்டு வரப்பட்டது. அது பார்க்க மிகவும் கம்பீரமாக, அழகாக இருந்தது. ஆனால் 2 கண்கள் மட்டுமே தெரிந்தன. முதலில் மந்திரி எழுந்து குதிரையை உற்று பார்த்தார். அவருக்கு 3வது கண் தெரியவில்லை. ஆனால் எனக்கு கண் தெரியவில்லை என்று சொன்னால் தன்னை எல்லாரும் முட்டாள் என்று நினைத்து விடுவார்களோ என பயந்தார். அதனால் மந்திரி பொய் சொன்னார். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! குதிரையின் நெற்றியில் 3வது கண் ஜொலிக்கிறது மன்னா என்றார். இதை பார்த்த மற்ற காவலர்களும் புலவர்களும் தங்களை முட்டாளாக காட்டிக்கொள்ள விரும்பாமல், ஆமாம் ஆமாம், எங்களுக்கும் தெரிகிறது, முக்கண்ணன் குதிரை வாழ்க என்று கூச்சலிட்டனர். அரசருக்கு ஒரே குழப்பம். அவைக்கே தெரியும்போது நமக்கு தெரியவில்லையே, அப்படியானால் நாம் முட்டாளா என்று பயந்து, ஆமாம், எனக்கும் தெரிகிறது என்று பொய் சொல்லிவிட்டார். வியாபாரிக்கு 10,000 பொற்காசுகளை பரிசாக கொடுக்க உத்தரவிட்டார் அரசர். தெனாலிராமனின் சாதுரியம். அப்போது அவைக்குள் நுழைந்த தெனாலிராமன் குதிரையையும் அங்கிருந்தவர்களின் முகத்தையும் பார்த்தான். ஏதோ ஏமாற்று வேலை நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அவன் மெதுவாக குதிரையின் அருகே சென்றான். அதன் வாலை தூக்கி அதன் பின்பக்கத்தை உற்று பார்த்தான். பின்னர் அரசரை நோக்கி, மன்னா, இந்த வியாபாரி பொய் சொல்லவில்லை. இது உண்மையிலேயே முக்கண்ணன் குதிரைதான். ஆனால் இதன் 3வது கண் நெற்றியில் இல்லை, வாலுக்கு அடியில் இருக்கிறது. எனக்கு அது தெளிவாக தெரிகிறது என்றான். இது உண்மையிலேயே முக்கண்ணன் குதிரைதான். ஆனால் இதன் 3வது கண் நெற்றியில் இல்லை, வாலுக்கு அடியில் இருக்கிறது. எனக்கு அது தெளிவாக தெரிகிறது என்றான். அவை அதிரும்படி சொன்ன தெனாலிராமன், மந்திரியாரே, நீங்கள் பெரும் அறிவாளி அல்லவா? கொஞ்சம் இங்கே வந்து இந்த வாலுக்கு அடியில் இருக்கும் 3வது கண்ணை பார்த்து மக்களுக்கு சொல்லுங்களேன் என்றான். வெளிவந்த உண்மை. மந்திரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குதிரையின் பின்னால் போய் வாளை தூக்கி பார்த்தால் அசிங்கம், பார்க்காவிட்டால் பொய் அம்பலமாகிவிடும். வியாபாரி தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு நடுங்கிப் போனான். அவன் அரசரின் காலில் விழுந்து, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். 3 கண் குதிரை என்று எதுவும் இல்லை. உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவே இப்படி பொய் சொன்னேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். அரசர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏமாற்ற பார்த்த வியாபாரிக்கு சிறை தண்டனை விதித்தார். கதை தரும் நீதி. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி பொய் சொல்லக்கூடாது. உண்மை எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும். ஃபயர். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக வருகிறது. ஸ்பார்க்கிள்.